இப்போ கமல் வந்து வேணாம், கமலுக்கு பெரிய வாக்கு விகிதாச்சாரம் வசதி பிரச்சார யுக்தி இல்லை. ஆனால் பிரேமலதா விஜயகாந்துக்கு இருக்குது. எப்படி புரிஞ்சுக்கிறது? யார் மேலே அப்போ இருக்குது? இதெல்லாம் வந்து மைனஸ். இதுதான் இப்போ சமூக வலைதளத்தில் பேசு பொருளாகும். ஒரு காலத்தில் என்ன சொல்லி பேசு பொருளாக இருந்தது? எடப்பாடி பழனிசாமி நம்பி யாரும் வரல, அதிமுக தோல்வி முகம், அதிமுக தலைமை ஏற்றுக்கிறதுக்கு யாருக்கும் இஷ்டம் இல்லை அப்படின்னு இவங்களே தான் சமூக வலைதளத்தில் மக்கள் பேசினாங்க. இன்றைக்கி மக்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, டிஎம்டிகே வந்ததுனால அவ்வளோ பிரச்சனை, ஸ்டாலின் சார் எதுக்கு வந்து விசிகாக்கும் மதிமுகக்கும் மற்றதுக்கெல்லாம் வந்து சீட்டை குறைச்சாரு, எதுக்கு வந்து ஒரு கட்சியை போயிட்டு ஏன் சின்னத்தில் நிற்குன்னு நிர்பந்தம் பண்ணோம், அப்போ அவங்களுக்கு அங்கீகாரம் வேணாமா, அவங்க கட்சி நடத்த வேணாமா, அந்தந்த கட்சிக்காரர்கள் பேசுகிறாங்க. அன்றைக்கி மக்கள் இதை பேசினாங்க, இன்றைக்கி மக்கள் இதை பேசுகிறாங்க. நாளைக்கு மக்கள் எப்படி செயல்படுவாங்கன்னு பார்க்கணும். மக்களை பொறுத்தவரையிலங்க அவங்க வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு நேர்மையான கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க, யதார்த்தத்தை பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி திமுக கூட்டணியில் ஒரு சில கட்சிகள் வந்து இன்றைக்கி சங்கடத்துக்கு, இப்போது நான் சும்மாவே நிற்கிறேங்க, நான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறேங்க, நீங்களே ஜெயிச்சுக்கோங்க பரவாயில்ல அப்படின்றதுலாம் வந்து பெருந்தன்மை, அது வந்து அர்ப்பணிப்பு அப்படின்லாம் பேசலாம். பட் அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னா ஏமாற்றம், அதற்கு பின்னாடி இருக்கிறது மன வருத்தம். நேற்று பத்திரிகையாளர் ரொம்பலாம் பேசலையே, அவர் பேசிட்டு வேலை நிறைய இருக்கிறது, தேர்தல் நேரத்தில் கூட்டணி விவகாரம் பேசாமல் சீட்டு வாங்காததை விட ஒரு அரசியல்வாதிக்கு வேறு என்னங்க வேலை இருக்க முடியும்? இதே வார்த்தையை தான் விஜய் சொல்கிறாரு. விஜய் சொல்ல மாட்டார், வேறு வேலை இருக்கும் அவருக்கு. மக்களை சந்திக்க மாட்டார், பிரச்சாரம் பண்ண மாட்டார், வேட்பாளர் அறிவிக்க மாட்டார். இந்த நேரத்தில் எல்லாரும் அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க, அவர் ஒண்டி கம்முன்னு இருக்கிறாரு. கமல் நேற்று என்ன பண்ணார்? வேறு வேலை இருக்குது, வேலையை பார்க்கணும். இதை விட வேறு என்ன வேலை இருக்குது அரசியல்வாதிக்கு தேர்தல் நேரத்தில்?